ஹலோ வெல்கம் டு அ சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா யூனிட் 10 சைல்ட்ஹுட் அண்ட் க்ரோயிங் அப்பில் யூனிட் 10 தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சிஸ் ப்ரைவேட்டைசேஷனா என்ன, பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட், அண்ட் தென் நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட், அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ இப்போ வந்து ப்ரைவேட்டைசேஷன்னா என்ன, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ குளோபலைசேஷன் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரைவேட்டைசேஷன். ஸோ ப்ரைவேட்டைசேஷன்னா தமிழில் என்ன அப்படின்னா தனியார் மயமாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் கையில் தான் எல்லா கண்ட்ரோலும் இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட்டால் அவ்வளோ கண்ட்ரோலையும் பார்த்துக்க முடியல அப்படின்றதால தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ப்ரைவேட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ப்ரைவேட்டுக்கு கொடுக்கும்போது தான் அது வந்து ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்ற கான்செப்டே வந்தது. ஓகே, ஸோ கொஞ்சம் பாதி கொடுத்து ப்ரைவேட்டை வந்து ப்ரைவேட் கிட்ட கூட அவங்கள ஹேண்டில் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னா ப்ரைவேட்டைசேஷன் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் ஓனர்ஷிப் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் ஏஜென்சி ஆன் பப்ளிக் சர்வீசஸ் ஃப்ரம் தி கவர்மெண்ட் டு தி ப்ரைவேட் செக்டர். ஸோ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. பார்த்துக்க முடியல, ரொம்ப ஓவர்லோடாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரைவேட்டுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் இந்தியா all fields of economic activities controlled by different ministries except the defense, railways, external affairs and internal security have been thrown open to the private sector since 1990. So defense, railways, external affairs and internal security தவிர மற்றது எல்லாமே வந்து ஃபீல்ட்ஸ் வந்து ப்ரைவேட் கிட்ட கொடுத்தாங்க. இப்போ வந்து ரயில்வேஸும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கையில் வச்சு கொஞ்சம் ப்ரைவேட் கிட்ட கொடுத்தாங்க. எப்போ அப்படின்னா 1919. ஸோ இன் 1993 கவர்மெண்ட் அனௌன்சஸ் டு start the private banks. In that short period 10 private banks are get started. So government வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 1993 வந்து private banks ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ஷார்ட் பீரியட்லேயே வந்து 10 private banks வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ ப்ராட்காஸ்டிங் அண்ட் கம்யூனிகேஷன், இன்சூரன்ஸ் சர்வீசஸ், ஆட் சர்வீசஸ் எக்ஸெட்ரா ஸ்டார்டட் their business in private sector. ஸோ ப்ராட்காஸ்டிங், கம்யூனிகேஷன், இன்சூரன்ஸ் சர்வீசஸ் எல்லாமே வந்து ஆட் சர்வீசஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் கிட்ட போச்சு. ஸோ சம் ஆஃப் தி ப்ரைவேட் செக்டர்ஸ் என்டர்பிரைசஸ் ரீசென்ட்லி ப்ரைவேட்டைசேஷன் ஆர் எஸ் ஃபாலோ. ஸோ ஒரு சிலது வந்து ரீசெண்டாக என்னென்ன ப்ரைவேட்டாக போச்சு, கவர்மெண்ட் கையிலேருந்து என்னென்ன ப்ரைவேட்டாக போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, பாரத் அலுமினி கார்ப்பரேட் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட், அண்ட் தென் இந்தியன் பெட்ரோகெமிக்கல் கார்பரேஷன், மாருதி லிமிடெட், அண்ட் தென் மாடர்ன் ஃபுட் இண்டஸ்ட்ரி லிமிடெட். த ஃபர்ஸ்ட் எவர் கம்பெனி ப்ரைவேட்டைஸ்ட் இன் இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் என்ன கம்பெனி வந்து ப்ரைவேட்டைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைவேட் கையில் கொடுத்தாங்க. ஸோ த கம்பெனி அண்டர் தி கவர்மெண்ட் த லாஸ்ட் நேம் இஸ் லிமிடெட் அண்ட் தி ஆஃப்டர் ப்ரைவேட்டைசேஷன் த கம்பெனி லாஸ்ட் நேம் இஸ் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கையில் இருக்கும் போது அந்த கம்பெனியோட பேர் வந்து லிமிட்டடில் தான் முடியும். ஸோ ஒன்ஸ் அது ப்ரைவேட் கிட்ட கொடுக்கும் போது அதை என்னவா மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் போது இந்த பெட்ரோல் பங்க் வந்து பாரத் பெட்ரோலியம் லிமிட்டடாக தான் இருந்துச்சு. அதை வந்து ப்ரைவேட்டு கிட்ட கொடுக்கும் போது அந்த கண்ட்ரோல் எல்லாமே ப்ரைவேட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும் போது அது என்னவா பேர் மாறுச்சு அப்படின்னா பாரத் பெட்ரோலியம் ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுச்சு. அப்படின்னா ப்ரைவேட் பேங்க் ப்ரைவேட் பெட்ரோல் பங்க் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன பாசிட்டிவ் இம்பாக்ட் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட். The quality of child education gets improved because of privatization. ஸோ இந்த ப்ரைவேட்டைசேஷனால் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ப்ரைவேட் கையில் போகும்போது அந்த எஜுகேஷனோட குவாலிட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுச்சு when compared to government schools. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் மேக்ஸ் தி டெலிவரி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மோர் எஃபிஷியன்ட் டியூ டு ஃப்ரீ மார்க்கெட் காம்படிஷன். ஸோ என்னென்ன ஆச்சுன்னா, இந்த டெலிவரி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வந்தது ப்ரைவேட்டைசேஷனால். இட் வில் ப்ரொமோட் தி dispersion of ownership and profit from successful entrepreneur. ஸோ இதில் வந்து என்னென்ன நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இருக்குது ப்ரைவேட்டைசேஷனால். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டியூ டு ப்ரைவேட்டைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கெட் எக்ஸ்பேண்டட் இன் தி சர்வீஸ் செக்டர் லைக் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர். ஸோ ப்ரைவேட் கைட்ட கொடுக்கும்போது அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் தென் எஜுகேஷன் எல்லாமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நல்லாவே எக்ஸ்பேண்ட் ஆகுச்சு. பட் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வீசஸ் வந்து ரொம்பவே ஹை குவாலிட்டியாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பார்க்கும்போது ஃப்ரீ எஜுகேஷன், அதே ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் போனீங்கன்னா 1 lakh கிட்ட வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல ஒரு எஜுகேஷன், சூப்பரான எஜுகேஷன் கொடுப்பாங்க. பட் காஸ்ட் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ஸோ அந்த வந்து ரிச் பீப்புளால் தான் வந்து அங்கே வந்து போக முடியும். புவர் பீப்புளால் அந்த இடத்துல வந்து எஜுகேஷன் வாங்க முடியாது, எஜுகேஷன் வாங்க மாட்டாங்க. ஓகே,
private institution including those in the field of education and healthcare raise their services charges extraordinarily. ஸோ அதே மாதிரி டாக்டர்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ப்ரைவேட் செக்டர்ஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து சர்வீசஸ் சார்ஜஸ் வந்து அதிகமாகவே இருந்தது. புவர் பீப்புளால் அதனால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. It become inaccessible to the poor. So further, most of the private services provides prefer to operate in the urban areas. So என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து ஆரம்பிக்கும் போது லைக் அர்பன் ஏரியாஸ்லாம் வந்து அவங்க நிறையவே வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க வென் கம்பேர்ட் டு ரூரல் வில்லேஜ் சைடை விட அவங்க வந்து நிறைய சிட்டி சைட்ஸில் தான் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதனாலேயும் கூட புவர் பீப்புளால் ஆக்சஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ரூரல் பீப்புள் டு நாட் கெட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து ரூரல் பீப்புளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தேர்ஃபோர் rural children could not have access to quality education and health care. ஸோ அதனால் ரூரல் சில்ட்ரனுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த குவாலிட்டி எஜுகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியலை, ஹெல்த் கேரும் சரி ஆக்சஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆஸ் தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் வித் லோ வேக்ஸ் அண்ட் நோ சர்வீசஸ் ப்ரொடக்ஷன். ஸோ இதில் எம்ப்ளாயாக இருக்காங்க இல்லையா, ஸோ ப்ரைவேட் செக்டரில் எம்ப்ளாயி இருக்கவங்க வந்து கம்மியான சேலரிலேயே எந்த ஒரு நிரந்தரமான பணியும் இல்லாமல் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் கவர்மெண்ட்லலாம் வந்து நல்ல ஒரு சேலரி நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுத்து பெர்மனெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ பட் ப்ரைவேட்டில் பார்க்கும்போது எப்போ வேணாலும் ஜாப் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தே ஆர் அனேபிள் டு ப்ரொவைட் த சில்ட்ரன் நியூட்ரிஷன் ஃபுட் அண்ட் பெஸ்ட் பாசிபிள் மெடிசன் ஃபெசிலிட்டி. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேமிலியில் வர குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுட்டோ சரி எந்த ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் வந்து ப்ரொவைட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஹென்ஸ் தி ஃபிசிக்கல் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் சச் சில்ட்ரன் கெட் சிக்னிஃபிகண்ட்லி அஃபெக்டட். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு குழந்தைங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டும் சரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டும் சரி ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஆஸ் ப்ரைவேட்டைசேஷன் இன்க்ரீசஸ் த கேப் பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட் சோஷியல் ரெஸ்ட்லெஸ் இன்க்ரீசஸ் லீடிங் டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரியாட்ஸ் அண்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ரைவேட்டைசேஷனால் என்ன ஆகுது அப்படின்னா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் நிறையவே வந்து மல்டிபிளாக ஆயிடுச்சு. ஸோ திஸ் அஃபெக்ட்ஸ் தி எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு குழந்தைங்களோட எமோஷனலும் சரி சோஷியலும் சரி அந்த டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. ஸோ கன்க்ளூஷன் பார்க்கும்போது ப்ரைவேட்டைசேஷன் ஆஃபர்ஸ் இன்க்ரீஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி சில்ட்ரன் ஆஃப் மிடில் அண்ட் அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் டு கெட் தேர் பர்சனாலிட்டி ஃபுல்லி டெவலப். growth and development of children hailing from poor family and rural family get seriously affected. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ப்ரைவேட்டைசேஷனால் ஒரு குழந்தைங்க மிடில் சில்ட்ரன் அண்ட் அப்பர் கிளாஸ் சில்ட்ரனுக்கு மட்டும் தான் ஈஸியாக வந்து அந்த ப்ரைவேட்டைசேஷனை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் வென் கம்பேர்ட் டு புவர் சில்ட்ரன் புவர் ஃபேமிலியில் கிட்ட வந்து ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ண முடியலை. அதனால் அவங்க வந்து சீரியஸாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கேட்டாங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் சைல்டு டெவலப்மெண்ட்னா இதே கான்செப்ட் நீங்கள் எழுதினாலும் போதும். ஸோ லிபரலைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கான்டெம்பரரி இந்தியன் எஜுகேஷன் நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதே கான்செப்ட் நீங்கள் எடுத்து எழுதினாலே போதும். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.